மலர அவங்களோட மாமனாரும் சரி, மாமியாரும் சரி, வார்த்தைகளாலேயும் சரி, வேலை வச்சும் சரி, நெறைய விஷயங்கள்ல கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறத பார்க்க பார்க்க மதிக்கும் செம்ம கடுப்பாகுது. அது மட்டும் இல்லாம, நம்ம ஏதாவது சொல்லப்போனா கூட, அதுக்குமே மலருக்கு தான் தண்டனை கிடைக்கிற மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு, அவங்க மலர இந்த விஷயத்துல மாத்தணும்னு நெனைக்கிறாங்க. அதனால தண்ணிய தொடச்சுக்கிட்டே, "இதையெல்லாம் எனக்கு பழகி போயிடுச்சுன்னு" சொல்லிக்கிட்டு இருக்கா மலர்கிட்ட. மதி உடனடியா அந்த டவல வாங்கிட்டு, "இங்க பாருங்க, நீங்க இப்படி இருக்கிறதுனால தான், இவங்க எல்லாரும் உங்ககிட்ட இவ்ளோ அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நடந்துக்கிறாங்க. நீங்க ஏன் என்ன மாதிரி எதிர்த்து பேசக்கூடாது? என்ன கூட தான் ஜாகிங் போகக்கூடாது, அத பண்ணக்கூடாது, இத பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப பாருங்க, நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு சந்தோஷமா தான் இருக்கேன். என்ன அவங்க என்ன திட்டினாலும் பரவாயில்லன்னு எனக்கு சந்தோஷமான விஷயத்த நான் பண்றதுனால எனக்கு நிம்மதியா தான் இருக்கு. உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க பண்றதுக்காக நீங்க ஏன் போராடக்கூடாது? அது மட்டும் இல்லாம வெளிய போயிட்டு ஒரு நாள் நிம்மதியா உங்களால டைம ஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தேவையா? தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவும் நீங்க இதே மாதிரியே வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருந்துக்கிட்டு, அதே மாதிரி அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, முக்கியமா உங்க மாமியாரும், மாமனாருக்கும் பயந்துக்கிட்டு, நீங்க எதுக்காக இப்படி ஒரு சமையல் கட்டே கதைன்னு ஒரு வாழ்க்கைய வாழணும்? நாளைக்கு காலையிலேருந்து நீங்க என் கூட சேர்ந்து ஜாகிங் வரீங்க. அவ்வளோதான். அப்படி மட்டும் வரல, அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். நீங்க தைரியமான பொண்ணா இருக்கணும்னா, வீட்ட விட்டு கொஞ்சம் வெளிய வந்து தானே ஆகணும் அப்படின்னு கேட்க, ஆனா மலரும் தயக்கத்தோட, இதையெல்லாம் நீ சொல்லும்போதே ஏன் நீ சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு பண்ணணும்னு ரொம்பவே ஆசையா தான் இருந்துச்சு. ஆனா என்ன உள்ளுக்குள்ள ரொம்பவே பயமா இருக்கே. அவங்க என்ன சொல்லுவாங்க? இவங்க என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு ரொம்ப பதட்டமாவும் இருக்கு. அதனால தான் என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா நீ சொல்லும்போது ஏன் நீ பண்ற விஷயங்கள பார்க்கும்போது கூட அதே விஷயத்த எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு. முதல் நாள் கூட நீ ஜாகிங் போகும்போது உன் கூடயே சேர்ந்து வரணும்னு தோணுச்சு. அத்தை தான் விடமாட்டாங்களே. வீட்ல அவ்ளோ வேலை இருக்கு. மதியத்துக்கு வீட்ல வேலை இருக்கதாங்க செய்யும். அதுக்குன்னு நீங்க ஒரே ஆளா சேர்ந்து எல்லா வேலையும் பார்க்க முடியுமா? அப்படி நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கனால தான் எல்லாரும் உங்ககிட்ட வேலை வாங்கிக்கிட்டே இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்களால இத மட்டும் தான் பண்ண முடியும். இதுக்கு மேல இத பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க முடியாதா என்ன? ஏன் உங்க அத்தை நீங்க இல்லாத 2 நாள் வேலைக்காரங்க இருந்ததுக்கு அப்புறமாவும் அது சரியில்ல, இது சரியில்ல, எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அவ்வளோ பிரச்சனைய சொன்னாங்க. ஆனா உண்மையாவே அந்த வலி எல்லாமே உங்ககிட்ட தானே இருக்கு. ஏன் அத உங்களால வெளிய சொல்ல முடியல? இங்க பாருங்க, இதுக்கப்புறமா நீங்க எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இருந்தீங்க. அப்புறம் எனக்கு தெரியாது. எனக்கு ரொம்பவே கோவம் வந்துரும் பார்த்துக்கோங்க. உண்மையாவே உங்களுக்கு என் மேல பாசம் இருந்துச்சுன்னா, இதுக்கப்புறமா நான் என்ன சொல்றேனோ அத கேட்டு நடங்க. நடப்பீங்களா? மாட்டீங்களான்னு கேட்க, மலரும் தயக்கத்தோட நடக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. அப்புறம் என்ன ஆசை இருக்குல்ல, எல்லாம் சரி வந்துரும். இல்ல நாளைக்கு வேற கெஸ்ட்லாம் வராங்களாம். ரூம் எல்லாம் ரெடி பண்ணணும். நெறைய வேலை இருக்குன்னு சொல்ல, வேலை தானே எப்ப வேணாலும் செஞ்சுக்கலாம். ஏன் நம்ம 2 பேரும் சேர்ந்து கூட செய்யலாம். இப்ப அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. முதல்ல வாங்க. நீங்க கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா உட்காருங்கன்னு சொல்லிட்டு அப்பதான் அவங்கள உட்கார வைப்பாங்க. அவ்வளோதான். அவங்களோட மாமியார் அங்க வந்து, "என்ன கிச்சன்ல அவ்வளோ வேலை இருக்கு. மாமா வேற ரூம ரெடி பண்ண சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க என்ன இங்க ஒய்யாரமா உட்காந்துருக்கீங்கன்னு" கேட்க, அப்ப கரெக்ட்டா மாமனாரும் உள்ள வரத பார்த்த மதியம் ரொம்பவே புத்திசாலித்தனமா, வாங்க அத்த. உங்களுக்கு தான் தெரியும் உங்களோட ஹஸ்பண்டோட தங்கச்சியோட மாமியார் வராங்க. அப்போ அவங்களுக்கு நீங்களும் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செய்யணும்ல. என்ன மாமா கரெக்ட்டு தானே? இவங்களும் பார்த்து பார்த்து எல்லா வேலையும் செஞ்சா தானே வரவங்களுக்கும் அவங்களுக்கு ரொம்பவே நம்மளோட குடும்பத்த பத்தி நல்லா பெருமையா பேசுற அளவுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா இவங்கள பார்த்து நக்கலா சிரிக்க, அவங்களோட மாமியாரும், "என்னடி என்ன என்ன பார்த்து சிரிக்கிறியான்னு?" கேட்க, மதியம், "ச்ச அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. எங்க கூட சேர்ந்து வந்து நீங்க எங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா 3 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்த செஞ்சா, அது கண்டிப்பா ரொம்பவே நல்லபடியா நடக்கணும்னு" சொல்லிட்டு சொல்ல, உடனே அவங்களோட மாமனாரும், "ஆமாமா. நீயும் ராஜலட்சுமி நீயும் போய் அவங்களுக்கு உதவி செய்யு. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் எதையும் சரியா செய்ய தெரியாதுன்னு" சொல்ல, உடனே மலரும், சரின்னு சொல்லிட்டு உடனடியா அத்தையையும் கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா அவ்ளோ வேலை இருக்கு. ஏன்னா ரூம் ஃபுல்லா செம்ம டஸ்ட்டா இருக்கு. அதனால அது இதையும் கிளீன் பண்ணணும். இத பண்ணு, அத பண்ணணும் சும்மா நின்னுக்கிட்டே மலர வேலை வாங்கலாம்னு நெனச்சுக்கிட்டு வந்திருந்தாங்க. ஆனா அங்க தான் மதி இருக்காங்களே. மதி உடனே, "அத்தை அத எடுங்க, அத்தை இத எடுங்கன்னு" சொல்லிட்டு அவங்க மாறா அவங்களுக்கு வேலை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கொஞ்ச நேரத்திலேயே, "அம்மா என்னால வேலையே செய்ய முடியலையேன்னு" சொல்லிட்டு உட்காரலான்னு பார்த்தா கூட மதி, மாமா அங்க வர மாதிரி தோணுதே" அப்படின்னு சொல்லவே, ராஜலட்சுமியும் அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காகவே எல்லா வேலையையும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இத பார்க்கும்போது மலருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ச்சே! இந்த மதி எல்லா விஷயத்துலயுமே கிரேட்டா தான் இருக்கா. இவகிட்ட இருந்து நம்ம நெறையவே கத்துக்கணும்னு சொல்லிட்டு, அவங்க முதல் படியா அவங்களோட மாமியார எப்படி வேலை வாங்குறதுன்ற விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா மதிக்கிட்ட இருந்து கத்துக்கிறாங்க. ஒரு வழியா அன்னைக்கு தான் உண்மையாவே அவங்களோட மாமியாருக்கு வேலை செஞ்சு கால் வலி வந்த மாதிரியே தெரியுது. அதனால அவங்க, "அம்மா, அம்மா கால் வலின்னா இப்படிதான் இருக்குமான்னு" சொல்லிட்டு
காலை தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை பார்த்துட்டு மலரும் அவங்களுக்கு தைலத்தை போடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனால் மதியம் அதை வாங்கி வச்சுக்கிட்டு, இங்கே பாருங்கள், அவங்களுக்கு போடணும்னா அவங்களுக்கு கால் வலிச்சிச்சுன்னா அதை அவங்க பார்த்துப்பாங்க. அப்படி அவங்க பார்க்கலன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் பார்க்க போகிறாங்க. நீங்கள் எதுக்காக அவங்க காலை போய் அமுக்கிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே மலர் இப்போ பாருங்கள், இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் என்னை கால் அமுக்கி விடுன்னு சொல்லிட்டு கூப்பிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு வாயை மூடலை. அதுக்குள்ளேயே அவங்களோட மாமியார், ஏ மலர் இங்கே வா, எனக்கு கால் ரொம்ப வலிக்குது, வந்து அமுக்கி விடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மதிக்கு வந்ததே கோவம். இங்கே பாருங்கள், இப்போ சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், அவங்க காலை மட்டும் நீங்கள் போய் அமுக்கி விட்டீங்க, அப்புறம் அவ்வளோதான், நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். இப்போ என்ன சொல்கிறது, அவங்க வேற என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களேன்னு கேட்க, அதுக்கு மதியம் நீங்களே ஏதாவது யோசிச்சு வேறு ஏதாவது பண்ணி அந்த விஷயத்துலேருந்து தப்பிச்சு பாருங்கள். இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்க போகிற 2வது ட்ரைனிங்னு சொல்கிறாங்க. ஸோ நடக்க போகிற விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது மலரை அந்த குடும்பத்தில் ரொம்ப பெரிய விஷயத்த பண்ண வைக்கிறதுக்காக மதியம் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி தோணுது. ஸோ மலரும் மதியோட பேச்சு கேட்டுட்டு, சரி நம்ம இனிமேல் இப்படி தான் இருக்கணும், அதுதான் சரியாக இருக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டாக இப்போ தான் ஒரு முடிவெடுத்து அவங்க அதுக்கு முன்னாடியே போயிட்டு, அப்பா கால் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே கால் எடுத்து டேபிளில் வச்சு, அத்தை காலை கீழேயே வைக்க முடியல, கால் ரொம்ப வலிக்குது, இன்றைக்கி வீட்டில் வேற நிறைய வேலையா, தலைவலி வேற ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களோட அத்தை என்னென்ன டைலாக்ல விடுவாங்களோ அதை இவங்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்களோட மாமனார் வரும்போது ரொம்ப வலிக்குதுன்ற மாதிரி ஒரு மாதிரி முணங்கிக்கிட்டே இருக்க, இதை பார்த்துட்டு அவங்களோட மாமனாரும், மலர் எப்பயும் இந்த அளவுக்கு பண்ணதே கிடையாதுன்னு சொல்லிட்டு, என்னம்மா என்ன கால் ரொம்ப வலிக்குதா, போய் ரூமில் போய் ரெஸ்ட் எடு, நீ போய் அவளுக்கு சுடு தண்ணி போட்டு எடுத்து கொடுன்னு சொல்லிடுறாங்க. அவ்வளோதான், ராஜலக்ஷ்மிக்கு செம்ம ஷாக். ஏங்க எனக்கே கால் வலி, நீங்கள் என்ன வேலை வாங்கிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, அதுக்கு அவங்களோட மாமனாரும், உனக்கு என்ன டெய்லியும் வந்துக்கிட்டு தானே இருக்குது, உண்மையாகவே வருதா இல்லையான்னு கூட தெரியல, நீ அப்படி என்னதான் வேலை செய்கிறான்னு தெரியல, முதல்ல மருமகளுக்கு சுடு தண்ணி போட்டு கொடுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அவ்வளோதான், ராஜலக்ஷ்மிக்கு செம கடுப்பு. இருந்தாலும் அவங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்களே, அதனால அவங்க மலருக்கு சுடு தண்ணியெல்லாம் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் மலரோ செம்ம ஹாப்பி, உள்ளுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்காங்க. ரூமுக்கு போனதுக்கப்புறமா கூட நடந்த விஷயங்கள் ஒரு சின்ன விஷயந்தான் இது, பட் இந்த விஷயத்தையே யோசிச்சு பார்த்துட்டு அவங்க குழந்த மாதிரி சிரித்து மதிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. மதியம் இப்படி மலரோட க்யூட்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நைட்டு கூட சாப்பிட்ற விஷயத்தில் கூட அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் மதி சொல்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து அவங்க சொல்கிற விஷயங்களெல்லாம் பண்ணி பண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மலரும் இம்ப்ரூவ் ஆன மாதிரி தான் தோணுது. ஆனால் என்ன, இந்த சுரேஷோட பிரச்சனை தான் முடிஞ்ச மாதிரி தெரியல. அவங்க அவங்களோட அண்ணியோட கஷ்டம் என்னன்னு புரிஞ்சுக்காம அவங்களுக்கு அதை வேணும் இதை வேணும்னு வேலை வாங்கிக்கிட்டே இருக்காங்க. சரி, பெரியவங்கள தான் இந்த விஷயத்தில் திருத்த முடியலன்னு பார்த்தா இவங்களையாவது திருத்தலான்னு சொல்லிட்டு மதி ஒரு சூப்பரான விஷயத்த செய்கிறாங்க. அதாவது இந்த தடவை சுரேஷை தனியாக கூப்பிட்டு கொஞ்சம் பொறுமையோட ஒரே நிமிஷம் ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு மலரோட கஷ்டம் என்னென்னு புரியும்னு சொல்லிட்டு, நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், சும்மா உட்காருங்க. மலர் எப்போ வந்து உட்காடுறாங்கன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். நீங்கள் வந்ததுலேருந்து அவங்க ஒரு 2 டைம்ஸ் உட்காந்துட்டா கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை கண்டினியூஸாக நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லாமல் அவங்க நிற்காமல் ஓடிக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீங்கள் பண்ணணும். பரவாயில்லையா பெட்டான்னு சொல்லிட்டு சும்மா பெட்டு கட்டுற மாதிரி காமெடியாக விளையாடுற மாதிரி தான் பண்ணுறாங்க. ஆனால் சுரேஷும் இந்த விஷயத்தை பெருசாக எடுத்துக்காமல், சரி 2 டைம் யாராவது உட்காராமல் இருப்பாங்களா என்ன, அதுவும் நான் ஈவினிங்கே வந்துட்டேன், அவங்க இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் தான் வேலை செய்வாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன வேலை இருக்க போதுன்னு சொல்லிட்டு அவங்களும் மதியோடு சேர்ந்து மலர் தன்னோட வேலைகளை முடிச்சுட்டு எப்போ தான் உட்காராங்கன்னு பார்க்குறாங்க. ஆனால் அவங்க ஒவ்வொரு தடவையும் உட்காரதுக்காக வரும்போது யாராவது ஒருத்தர் அவங்கக்கிட்ட வேலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதனால் அவங்க நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஏன், சுரேஷ் வந்ததுலேருந்து இன்னும் ஒரு டைம் கூட மலர் உட்காரலன்னா பார்த்துக்கோங்களேன். நைட்டு டின்னர் டைமு வந்துடுச்சு, அது வரைக்கும் மலர் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன், அப்பப்போ அவங்க மலரை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால மலர் கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கங்கே தாங்கி தாங்கி நிற்கிறதையுமே அவங்க பார்த்துட்டு சுரேஷ்க்கு ரொம்பவே பாவமாக போயிடுது. ஆரம்பத்தில் ஏதோ காமெடியாக அந்த டாஸ்க்காக பண்ணாலும் போக போக அவங்களுக்கு மனசு ஃபுல்லாக மலரை பற்றி ரொம்பவே கஷ்டமாக யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா சுரேஷோட முகத்தை பார்த்ததுக்கப்புறமா மதியம் அவங்கள தனியாக கூப்பிட்டு, நான் இப்போயாவது என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஆமாம், புரிய வருது. இதுக்கு முன்னாடி தெரியல அவங்க இந்த அளவுக்கு வேலை செஞ்சிட்ருக்காங்கன்றத நானே நோட் பண்ணவே இல்லை. ஆனால் அதை கூட தெரிஞ்சுக்காம சின்ன சின்ன விஷயத்துக்கும் நான் அவங்கக்கிட்ட வேலை வாங்கிட்டுருக்கேன்னு இப்போ நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயிலேருந்து மதிக்கு ஒரு தேங்க்ஸையும் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் டின்னர் டைமில் எல்லாருக்கும் அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன நினச்சாங்கன்னு தெரியல, அண்ணி நீங்கள் முதல்ல போய் உட்காருங்க, இது எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களே தண்ணியெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஏன் சுரேஷ் இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு மதிக்கு கூட கொஞ்சம் கூட தெரியவே இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சுரேஷ் மேலே
ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்த மாதிரி தான் தோணுது. ஏன்னா அவங்க சிரிச்சுக்கிட்டே சுரேஷை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மலரும் மதியால தான் சுரேஷ் இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்ற விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு மதியம் ரொம்பவே பெருமிதத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் பாக்யராஜ் கூட நம்மளோட குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் நிகழ்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி தோணுதேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷத்தோட மதியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் மதியம் யாரை பற்றியும் கண்டுக்காம சுரேஷையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், ஒரு வழியா கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் இருக்கவங்கள எப்படி மலர் சமாளிக்கணும்னு சொல்லிட்டு மதியம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி மலரோட கஷ்டத்தையும் சுரேஷ்க்கு அவங்க சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் சுரேஷும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட வீட்டு ஆளுங்களை மதி மூலயமா தெரிஞ்சுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன் மதியும் சுரேஷ் எவ்வளோ நல்லவங்கன்றதையும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எல்லா பக்கமுமே மதிக்கு சாதகமான விஷயமும் நல்ல விஷயமும் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. பாவம், ஆனால் இதுக்கப்புறமா ராஜலக்ஷ்மியும் அவங்களோட ஹஸ்பண்டோட அதிகாரம் தான் இங்கே செல்லாமல் போக போகுது. ஸோ அது கூடி சீக்கிரம் நடக்கணும். மலர் இந்த வீட்டில் மதி மாதிரியே சுதந்திரமாக எல்லா விஷயத்தையுமே பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அண்ட் ஆல்சோ என்னைக்காவது ஒரு நாளாவது அவங்களோட மாமியாரை எதிர்த்து அவங்க பண்ணுற காரியத்தை எதிர்த்து மதி மாதிரியே மலர் அவங்க கிட்ட பேசி அவங்களோட மூக்கை உடைச்சா நல்லா இருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.